विमेन ऑफ विस्डम खुशामदीद उंगा எல்லாரையும் விமன் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு ஸ்வாகத் है பூரியோட உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம நிறையா சாப்பிட்டுக்கோம். சோலே மசாலா ரெஸ்டாரண்ட் போனால் தான் நம்ம சாப்பிட முடியும். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி, 1 வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச இந்த விழுதை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டுமே ஒன்றா அரைச்சி வச்சவங்க ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கடையில் வாங்கின இன்ஸ்டண்ட்டான இந்த சோலே மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்டாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னாலே நம்மளுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்கும். அது இந்த சாட் மசாலா பவுட்ரு தான். இது 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா வேணான்னு நினைக்கிறவங்க ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி புளி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். கடையில் சாப்பிடும்போது ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும் இல்லையா, அதான் அந்த லெமன் ஜூஸ் அப்படி இல்லாட்டி இந்த சாட் மசாலா பவுடர்னால தான். இது இன்றைக்கான டிப்ஸ். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்க விட்டுறலாம், எண்ணெய் விட்டுற வரைக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த டொமேட்டோ பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஒரேடியாக நீங்கள் சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே நின்று மீடியம் ஃப்ளேமில் இந்த கிரேவியை குக் பண்ணலாம். உங்களுக்கு சீக்கிரமாக முடியும்னா 1 கப் வாட்டர் சேர்த்துட்டு 2 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா குக் ஆகி நம்மளுக்கு எண்ணெய் விட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சோலே இருக்கு இல்லையா, வெள்ளை கொண்டக்கடலை, இதை நம்ம வேக வச்சுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக. அதை நம்ம அதுக்கப்புறம் இந்த மசாலா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சோலேவை சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1.5 கப் சோலே எடுத்திருக்கேன். சன்னா சொல்லுவாங்க, சோலி சொல்லுவாங்க, இல்லை கொண்டக்கடலை எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நான் இது இன்னும் கொஞ்சம் மேஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி தான் நான் சாப்பிடுவோம். அதனால் இதை இன்னொரு 2 விசிலுக்கு நான் 1 கப் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு விட போகிறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதை நல்லா சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக போகுது. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்க பாருங்கள். இது நல்லா நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற விட்டிங்கன்னா நம்மளுக்கு பூரி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அருமையாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் பூரி இல்லாட்டி சப்பாத்தி இல்லாட்டி ரொட்டி கூட சேர்த்து சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். For more videos and updates, subscribe to Women of Wisdom channel. Hit the bell icon. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.